Hello my dear students, welcome to Xylem CBSE 10th channel. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸ்டடீஸ் எல்லாம் நல்லா போகுதா? ஓகே, ஸோ எல்லாரும் நல்லா இருக்கேன்னு நம்புகிறோம். நானும் நல்லா தான் இருக்கேன். எஸ், ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் எல்லா டீச்சர்ஸும் வந்து எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, டேய் உனக்கு பேலன்ஸ் பண்ண தெரியுமாடா, பேலன்ஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை தந்து அதை பேலன்ஸ் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பாக இருக்கும். அப்போ நமக்கே இது இருக்கும், ஏன் இப்படி இருக்கு, எதுக்கு பேலன்ஸ் பண்ணணும்னு இல்லை. பேலன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது 10th ஒரு டாப்பிக்காக மட்டும் இல்லைப்பா, நம்ம வந்து 11th and 12th படிக்கும் போதும் எல்லாமே வந்து இந்த பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் வந்து நம்ம கூடவே வரும். அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வரும், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரிடாக்ஸ் ரியாக்ஷனில் வரும். ஸோ உங்களோட சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, பேலன்சிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதோட பேசிக்ஸ் நம்ம 10th படிக்குது, அது வந்து நம்ம நல்லா படிச்சு போனால் எப்படி இருக்கும், ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது நமக்கு ஈஸியாக கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பேலன்சிங் எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தா, நம்ம வந்து படிச்சிருக்கோம், ஒரு லா படிச்சிருக்கோம். என்னது? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். என்ன படிச்சிருக்கோம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் படிச்சிருக்கோம் இல்லையா? பாருங்க, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் லாவோசியர் ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மாஸ் இஸ் நைதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. அப்படின்னா டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட்டும் டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த லோ ஒபே பண்ணோம்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு இக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஒபே ஆகுதான்னு செக் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு பேலன்ஸ் த இக்குவேஷன். அப்போ தான் இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் என்ன ஆகும்? ஒபே ஆகும். கிளியரா? அண்ட் இதே மாதிரி ஸ்டோஷியோமெட்ரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் இருக்காங்க. ஸ்டோஷியோமெட்ரினா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ரியாக்டண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கும்ல, ஒரு நம்பர் இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, 2H2 + O2 gives 2H2O. இப்படி ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இருக்கு. அப்போ அதில் வந்து இந்த 2, அதே மாதிரி இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, இந்த 2, இந்த 1, இந்த 2, இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, ரியாக்டண்டோடையும் ப்ராடக்டோடையும் லெஃப்ட் சைடில் ஒரு கோஎஃபிஷியன்ட், ஒரு நம்பர், அதுக்கு தான் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது ரியாக்டண்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் கிடைக்கிற இந்த நம்பர், இதுக்கு பேர் தான் ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். இதை பேஸ் பண்ணி கால்குலேஷன்ஸ் வந்து நமக்கு படிக்க வேண்டியிருக்கு. எக்ஸாக்ட்லி சொல்ல போனால் 11th கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட்னு ஒரு சாப்டர் இருக்குது. அங்கே ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன் இருக்குது, லிமிட்டிங் ரியேஜென்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பேலன்சிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பேலன்சிங் எதுக்காக பண்ணுறோன்னு இப்போ புரிஞ்சு போச்சு. எப்படி பண்ணலாம், அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எடுத்து வந்திருக்கேன், பார்க்கலாமா? இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, ரொம்ப ஈஸி. ஓகே, நம்ம வந்து டைரெக்டாக கொஸ்டினுக்கு போகிறேன். நீங்கள் இதெல்லாம் படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கா? உங்களுக்கு கிளியராக இருக்குல்ல? எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இங்கே எழுதுகிறேன், CH4 + 2O2 gives CO2 + 2H2O. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் அவங்க சொல்கிறாங்க. இப்போது இந்த கெமிக்கல் ஈக்குவேஷனில் இந்த 2 இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 இங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பேர் என்ன? இப்போ இதுக்கு பேர் கெமிக்கல் ஈக்குவேஷன். எஸ், திஸ் இஸ் அ கெமிக்கல் ஈக்குவேஷன், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். CH4 மீதேன், O2 ஆக்சிஜன் கேஸ், CO2 கார்பன் டை ஆக்சைடு, H2O வாட்டர். தட் மீன்ஸ் இதில் இருக்கிற ரியாக்டண்ட்டும் ப்ராடக்டோட எல்லாம் கரெக்டான கெமிக்கல் ஃபார்முலா தான் இங்கே இருக்குது. இந்த கெமிக்கல் ஃபார்முலா கரெக்டு. ஸோ பேலன்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதணும். கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பீஷீஸோடையும் கெமிக்கல் ஃபார்முலா கரெக்டாக இருக்கணும். மீதேன்னா CH4 எழுதணும்ப்பா, அது CH3ன்னு எழுதுன்னு வச்சுக்கோ, மொத்தத்தில் பிரச்சனை ஆகிடும். அது தப்பு. ஸோ பேலன்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்டோட எல்லாம் கெமிக்கல் ஃபார்முலா என்ன. மீதேன் CH4 தான். ஆக்சிஜன் சொல்லும் போது எப்பவுமே O2 தான். நீங்கள் O3ன்னு எழுதக்கூடாது, ஓனெல்லாம் எழுதக்கூடாது, O2 தான் எழுதணும். கார்பன் டை ஆக்சைடு எப்பவுமே CO2, C2O எழுதக்கூடாது, CO2 தான். வாட்டர் H2O, H2O2 எழுதலாமா? கூடாது. H2O2 இஸ் another காம்பவுண்டு, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலா கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியுமா, பேலன்ஸ் பண்ணும்போது யூ காண்ட் சேஞ்ச் த நம்பர்.
இங்க இந்த 4 இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த 4 இருக்குல்ல CH4ல, அந்த 4 சேஞ்ச் பண்ணக்கூடாது. CH4 அது அந்த மீதேனோட கெமிக்கல் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணவே கூடாது. யூ கான்ட் டிஸ்டர்ப் தட் நம்பர்ஸ். இங்க ஒரு 2 இருக்குல்ல, அதை சேஞ்ச் பண்ணவே கூடாது. இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, அதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணும்போது நம்பரை ஆட் பண்ணலாம், நம்பரை வந்து பிளேஸ் பண்ணலாம். எங்க பிளேஸ் பண்ணலாம் தெரியுமா? இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இங்க, இங்க. இப்ப நான் சர்க்கிள் போட்டு வச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல தான் நீங்க நம்பர்ஸை வைக்கணும். அது வச்சுதான் நீங்க பேலன்ஸ் பண்ணணும். அதை விட்டு போட்டு இந்த ஃபார்முலாக்குள்ள, கெமிக்கல் ஃபார்முலாக்குள்ள வந்து நீங்க சேஞ்ச் எதுவும் பண்ணக்கூடாது. கிளியர்? பேசிக்கான விஷயம் தான், இனிமே பண்ணக்கூடாது. ஓகே ரைட். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? சிம்பிளா யா. பாருங்க ஈக்குவேஷன் பாருங்க. Fe plus O2 gives Fe2O3. So Fe na iron, O2 na oxygen. This is Fe2O3 iron oxide. ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஃபெரிக் ஆக்சைடு பேரு ஃபெரிக் ஆக்சைடு. இந்த காம்பவுண்டோட பேரு ஃபெரிக் ஆக்சைடு. ஓகே, அப்போ பேலன்ஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பாருங்க. எத்தனை அயன் இருக்கு இங்க? சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க. Fe plus O2 gives Fe2O3 தானே? ஆமா. ரைட் ஹேண்ட் சைடில் 2 அயன் இருக்கு. Fe2 அப்படின்னா 2 அயன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு அயன் தான் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இங்க 2 போட்டாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 அயன், ரைட் ஹேண்ட் சைட்லையும் 2 அயன். பாருங்க நான் எங்க நம்பர் போட்டேன்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போட்டேன். நான் வந்து இப்படி போட முடியுமா? தப்பு, போடவே கூடாது. நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது எப்பவுமே வந்து நம்பர் போட வேண்டியது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், இங்க தான் போடணும். 2Fe பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது இங்க எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்? நாம பேலன்ஸ் பண்றது எப்பவுமே ஆட்டத்தை தான், நம்பர் ஆஃப் ஆட்டம் தான் பார்க்கணும். இங்க 2 ஆக்சிஜன் ஆட்டம், இங்க 3 ஆக்சிஜன் ஆட்டம். ஐயோ என்ன பண்றது? இங்க நான் வந்து 2 போட்டா சார் இங்க 4, அப்ப அங்க 3. ஐயோ பிரச்சனை. அப்ப என்ன பண்ணலாம்? இது 2 அது 3 அப்படி இருக்கேன்ல. ஸோ நான் என்ன பண்றது தெரியுமா? இங்க நான் 3 போட்டேன். ஏன் சார் அப்படி போடுறீங்க? பாருங்க. அப்ப 3 இங்க 2, 3 into 2 6, 3 into 2 6 வருது. அப்போ இங்க 3 இருக்குல்ல, நான் இங்க 2 போட்டா 2 into 3 ஆக்சிஜனோட நம்பர் 6. 2 into 3 ஆக்சிஜனோட நம்பர் 6. ஸோ ஆக்சிஜனோட நம்பர் 6 ஆயிடுச்சு. ஆக்சிஜன் 6 ஆயிடுச்சு. ஹாப்பி. பட் த ப்ராப்ளம் இஸ், நீங்க ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணும்போது இங்க நம்பர் ஆஃப் அயன் எவ்வளவு? 2 into 2 சார் 2 into 2 4 வந்துருச்சு சார். 4 அயன் வந்துருச்சு. ஓகே, அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல 4 அயன் இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 4 அயன் வேணுமா? அப்ப அதனால நான் வந்து இங்க இருந்து 2 எடுத்து இங்க நான் என்ன பண்ணுவேன்? 4ன்னு போடுவேன். ஸோ தட்ஸ் இட் பசங்களா. பேலன்ஸ் ஆயிடுச்சுடா. கிளியரா? 4 அயன் 6 ஆக்சிஜன். புரியுதா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நம்பர் இதுக்கும் காமனா இருக்கும். Feயோட நம்பர் 2 into 2 4, ஆக்சிஜனோட நம்பர் 2 into 3 6. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாருங்க 3 into 2 6. கிளியரா? புரிஞ்சுதா? சிம்பிள் தானே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, லெட் நைட்ரேட், நான் இங்க எழுதுறேன் PbNO3 twice. ஓகே, அது டிசோசியேட் ஆகும்போது லெட் ஆக்சைடு PbO plus NO2 plus O2. ஓகே, இதை பேலன்ஸ் பண்ணணும் பசங்களா. பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணுங்க. பாருங்க முதல்ல நைட்ரஜனை பேலன்ஸ் பண்ண போறேன். நைட்ரஜனை நான் வந்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள NO3 இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள வெளியே 2ன்னு போட்டிருக்கேன். ஓகே, அப்போ உள்ள பிராக்கெட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கு? ஒரு நைட்ரஜன் இருக்கு, 3 ஆக்சிஜன் இருக்கு. அந்த ஒரு நைட்ரஜனுக்கும் இந்த 2 இருக்கு, 3 ஆக்சிஜனுக்கும் இந்த 2 இருக்கு. ஸோ ஓவராலா இங்க எத்தனை நைட்ரஜனுக்கு வெளியே 2 போட்டிருக்கேன்ல, 2 நைட்ரஜன் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன்? சார் இங்க மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்கு. எத்தனை லெட்டு? சார் இங்க ஒரு லெட் இருக்கு. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நிலைமை. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இப்படிதான் இருக்கு. கிளியரா? ரைட் ஹேண்ட் சைடுக்கு வாங்க. இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 2 நைட்ரஜன், ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரே ஒரு நைட்ரஜன் தானே இருக்கு. அப்ப நாம என்ன பண்ணலாம்? சார் இங்க 2 போடலாம் சார், நைட்ரஜனோட நம்பரை பேலன்ஸ் பண்றதுக்கு. இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 2 நைட்ரஜன், ரைட் ஹேண்ட் சைட்லயும் 2 நைட்ரஜன். நைட்ரஜன் பேலன்ஸ்ட். கிளியரா?
ஓகே, அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 6 ஆக்சிஜன் இருக்கு. எத்தனை ஆக்சிஜன்? 6 ஆக்சிஜன் இருக்கு. இங்க வாங்க, இங்க வாங்க. 2 into 2 4. 2 into 2 4 ஆக்சிஜன். இங்க 2. அப்போ 4 plus 2 2. இங்க 1. சாரி, இங்க 7. மொத்தம் இங்க எத்தனை ஆக்சிஜன் சார்? 4 2 6 6 1 7 ஆக்சிஜன் இருக்கே. என்ன பண்றது? 7 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 6 தான் இருக்கு. என்ன பண்ணலாம் பாருங்க. என்ன பண்ண போறேன்னு பாருங்க. நான் பண்ண போறேன். இங்க 6 ஆக்சிஜன் இருக்கு, அங்க 7 ஆக்சிஜன் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இங்க 1/2 ஆட் பண்றேன். 1/2 O2. அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆகும். அப்ப இங்க இருக்கிறது ஒரே ஒரு ஆக்சிஜன். அப்ப பாருங்க, 4 4 1 5 5 1 6 6 ஆக்சிஜன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்லயும் 6 ஆக்சிஜன், ரைட் ஹேண்ட் சைட்லயும் 6 ஆக்சிஜன். பேலன்ஸ் ஆயிடுச்சா? அடுத்து நான் யாரை பேலன்ஸ் பண்ண போறேன்? லெட். எத்தனை லெட்? ஒரு லெட். எத்தனை லெட்? ஒரு லெட். பேலன்ஸ். சிம்பிளி. that's it பசங்களா. புரியுதா? PbNO3 twice gives PbO plus 2NO2 plus half O2. இப்போ உங்களுக்கு அந்த half பிடிக்கலையா சார்? அந்த half எல்லாம் வேண்டாம் சார், எனக்கு ஹோல் நம்பர் தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க? த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2PbNO3 twice gives இங்க 2PbO plus இங்க 4NO2 plus O2. இதுவும் ரைட் ஆன்சர் தான். ஹாஃப் வர வேண்டாம், ஹாஃப் எல்லாம் வேண்டாம்னா மட்டும் நீங்க 2 ஆல ஒரு ஹோல் நம்பரால அந்த 1/2 டினாமினேட்டர் 2 கட் ஆகுறதுக்காக நாம 2 வச்சு மல்டிப்ளை பண்ண. அவ்வளவுதான். ஈஸி தானே? அடுத்தது பாருங்க. ஓகே, we have this Mg3N2 மெக்னீசியத்தோட நைட்ரைடு Mg3N2 reacting with water, and we have magnesium oxide plus ammonia. பசங்களே, இந்த பேலன்சிங் பாருங்க. இந்த பேலன்சிங் எப்படி பண்ணலாம்னு பாருங்க. முதல்ல மெக்னீசியம் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மெக்னீசியம் 3 இருக்கு, நைட்ரஜன் 2 இருக்கு, ஹைட்ரஜன் 2 இருக்கு, ஆக்சிஜன் 1 இருக்கு. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3 மெக்னீசியம் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல எத்தனை மெக்னீசியம்? ஒரே ஒரு மெக்னீசியம் தானே. ஸோ ஐ எம் மேக்கிங் இட் 3. மெக்னீசியத்தோட நம்பர் 3 ஆயிடுச்சு. மெக்னீசியம் பேலன்ஸ்ட். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எத்தனை நைட்ரஜன் பாருங்க சார்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 நைட்ரஜன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல ஒரே ஒரு நைட்ரஜன் தானே இருக்கு. ஸோ ஐ எம் மேக்கிங் இட்ஸ் 2. ஸோ நைட்ரஜனும் பேலன்ஸ்ட். கிளியரா பசங்களா? அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எத்தனை ஹைட்ரஜன் சார்? 2 ஹைட்ரஜன் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைடுல எத்தனை ஹைட்ரஜன் சார்? 2 into 3 6 ஹைட்ரஜன் இருக்கு. அங்க 6 இருக்கு, இங்க 2 தான் இருக்கு. இத 6 மாத்தணும். என்ன பண்ணலாம்? ஐ எம் புட்டிங் 3 ஹியர். ஸோ ஹைட்ரஜன் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்ட். அடுத்தது ஆக்சிஜன். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல சார் 3 into 1 3 ஆக்சிஜன் இருக்கு. இங்க சார் இங்க ஆல்ரெடி 3 ஆக்சிஜன் தான் சார் இருக்கு. இங்கேயும் 3 ஆக்சிஜன் தான் சார் இருக்கு. ஸோ பேலன்ஸ்டு சார். that's it பசங்களா. இக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. Mg3N2 plus 3H2O gives 3MgO plus 2NH3. Equation is balanced. So simple. பாருங்க, அவ்வளவுதான் இருக்கு. நெக்ஸ்ட் பாலாமா? சாரி, இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. பாருங்க, இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. பாருங்க, Fe2SO4 thrice, okay, NH4OH gives FeOH thrice. FeOH thrice plus NH4 twice SO4 ammonium sulfate. ரெடியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது சாரத்தில் நிறைய ஆட்டம்ஸ் இருக்கு, என்ன எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். இந்த மாதிரி இக்குவேஷன்லாம் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, SO4க்கு ஒரு ப்ராக்கெட், அதே மாதிரி OHக்கு ப்ராக்கெட் இருக்குது, NH4க்கு ப்ராக்கெட் இருக்குது. இந்த மாதிரி
பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? அது வந்து சிங்கிள் ஆட்டம் கிடையாது, இட்ஸ் எ போலி ஆட்டோமிக் ஸ்பீஷிஸ். போலி ஆட்டோமிக் ஸ்பீஷிஸ். நீங்கள் அந்த போலி ஆட்டோமிக் ஸ்பீஷிஸ் அந்த பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஆளை அது மொத்தத்தில் ஒரு சிங்கிள் ஆட்டம் மாதிரி கன்சிடர் பண்ணுங்க, வேலை முடிஞ்சிச்சு. பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்காங்களோ அதை ஒரு சிங்கிள் ஆட்டமா நினைச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த பிராக்கெட்டுக்குள்ள யார் இருக்கு சார்? இங்க பிராக்கெட்டுக்குள்ள SO4 இருக்கு. ஓகே, பிராக்கெட்டுக்கு வெளியே என்ன இருக்கு சார்? 3 இருக்கு. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3 SO4, அப்ப ரைட் ஹேண்ட் சைட்லயும் 3 SO4 வேணும்ல? ஆமா சார், SO4 இங்க இருக்கு, 3 இல்ல, அப்ப 3 இங்க போட்டேன். ஓகே, அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடுல OH பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. ஆனா அந்த OHக்கு வெளியே எத்தனை இருக்கு? 3 இருக்கு. தட் மீன் ரைட் ஹேண்ட் சைடுல 3 OH இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல OH இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல OH இருக்கு, ஆனா 3 இல்லையே. சோ 3 நான் இங்க போட்டேன். கிளியரா? சிம்பிள் தானே? எஸ். ரெடியா? அப்போ SO4 3, SO4 3, OH அங்கேயும் 3, OH இங்கேயும் 3. சோ நம்ம அதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்பீஷிஸ் பாருங்க. இங்க எத்தனை Fe இருக்கு சார்? 2 Fe இருக்கு. இங்க 1 தானே இருக்கு. சோ இங்க 2 போட்டேன். அடுத்தது இங்க இப்போ இங்க 2 போடும்போது 2 into 3 OH ஓட நம்பர். OH 3 இருக்கு, பட் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 இருக்குல்ல. சோ 2 into 3 மொத்தம் 6 OH வருது. 6 OH வருது. அப்ப நாம இங்க 3 போட்டா பத்தாது இல்ல, அப்ப 6 வரணும்ல. சோ 3 நாம அழிக்க போறேன். 3 அழிச்சு நான் அங்க என்ன பண்ண போறேன்? 6 போடுறேன். 6 OH. கிளியரா? புரியுதா? Fe லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2, ரைட் ஹேண்ட் சைட்லயும் 2. சோ Fe பேலன்ஸ்ட். அப்புறம் SO4 லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3, ரைட் ஹேண்ட் சைட்லயும் 3. SO4 பேலன்ஸ்ட். ஓகே, அடுத்தது OH லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 6, ரைட் ஹேண்ட் சைட்லயும் 6. OH பேலன்ஸ்ட். ஓகே, எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சா? இப்போ ரிமைனிங் ஆட்டம் யாரெல்லாம் இருக்கு? நைட்ரஜன் பாருங்க. நைட்ரஜன் சார், நைட்ரஜன் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 6, ரைட் ஹேண்ட் சைடுல சார் இந்த நைட்ரஜனுக்கு வெளியே ஒரு 2 இருக்கு, அப்ப 2. இங்க வெளியே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3 இருக்கு. சோ 3 into 2 6 நைட்ரஜன். எஸ் சார், நைட்ரஜன் பேலன்ஸ்ட். அடுத்தது ஹைட்ரஜன். OH நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டேன். இனிமே சிங்கிள் ஹைட்ரஜனை மட்டும் தான் எடுக்கணும். இங்க ஹைட்ரஜன் இல்ல, இங்க சார் இங்க 4 H4, அப்ப 4 into 6 சார், இங்க 24 ஹைட்ரஜன் இருக்கு சார். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 24. OH எடுக்க வேண்டாம். OH நம்ம முதல்ல பேலன்ஸ் பண்ணிட்டேன். சோ ஹைட்ரஜன் 24. இங்க பாருங்க, OH ஆல்ரெடி பார்த்தாச்சு. இங்க H4, ஆனா வெளியே 2. சோ 4 into 2 8, 8 into 3 24. ஆமா சார், இங்கேயும் 24 ஹைட்ரஜன். அவ்வளவுதான். சோ இட் இஸ் பேலன்ஸ்ட். சோ நீங்க மெயினா போலி ஆட்டோமிக் ஸ்பீஷிஸ் இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறவங்க, அவங்கள முதல்ல பேலன்ஸ் பண்ணிடுங்க. அவங்கள பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி ரிமைனிங் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும். ஓகே, நீங்க மெயினா போலி ஆட்டோமிக் ஸ்பீஷிஸ் தான் முதல்ல பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ரெடியா? நெக்ஸ்ட் we have another question. I think we have 2 questions more. பாருங்க, C8H18. what is this? பசங்களா, C8H18 சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன இது? CnH2n+2. திஸ் இஸ் ஆல்கேனோட ஃபார்முலா தானே? ஆல்கேன்ஸோட ஃபார்முலா. அப்போ அதே மாதிரி இங்க C8H2 into 8 + 2 அப்படிதானே இது மேட்ச் ஆகுது. பாருங்க, C8 2 into 8 + 2. எஸ், கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் octane hydrocarbon. So this is a hydrocarbon. பசங்களா, ஹைட்ரோகார்பனோட what is this reaction? burning in presence of oxygen. So this is a combustion reaction. நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். And we have a shortcut. இந்த மாதிரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆல்கேன், ஆல்கீன், ஆல்கைன், அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் எல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் என்ன? நம்ம ஒரு ஃபார்முலா மட்டும் பை ஹார்ட் பண்ணா போதும். அந்த ஃபார்முலா வந்து CxHy plus x plus y/4 O2 gives XCO2 plus y/2 H2O. இந்த ஃபார்முலாவை நீங்க பை ஹார்ட்டா படிச்ச போதும். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆல்கேனுக்கு, ஆல்கீனுக்கு, ஆல்கைனுக்கு, அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனுக்கு எல்லாத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணலாம்.
ஓகே, அப்போ அது படி நீங்க பண்ணலாம். பாருங்க, எக்ஸ் சி எக்ஸ் ஹெச் ஒய். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல யாரு 8, எக்ஸ் இருக்கிற இடத்துல 8 இருக்கு. ஒய் இருக்கிற இடத்துல யாரு 18, ஒய் இருக்கிற இடத்துல 18 இருக்கு. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சி எக்ஸ் ஹெச் ஒய்ன்னு சொல்லும்போது சி 8 ஹெச் 18 பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பை 4. எக்ஸ் எவ்வளவு 8, ஒய் எவ்வளவு 18 பை 4 O2. X CO2, X எவ்வளவு 8, so 8 CO2. Y by 2, Y எவ்வளவு 18 by 2 H2O. இதை சால்வ் பண்ணுங்க. பாருங்க, C8 H18 plus 18 by 4 எவ்வளவு வரும்? 18 by 4ன்னு சொன்னா it is 9 by 2. 9 by 2ன்னு சொன்னா it is 4.5. நம்ம 9 by 2 எழுதலாம், இல்லாட்டி 4.5 எழுதலாம். ஓகே, நான் 9 by 2 எழுதுறேன். 9 by 2 O2. ஓகே, gives 8 CO2. அது அப்படிதான், 8 CO2 தான். plus 18 by 2, that is 9 H2. yes, அவ்வளவுதான், பேலன்ஸ் ஆயிடுச்சு. this is the balanced equation. and இப்போ இங்க உங்களுக்கு இந்த டினாமினேட்டர்ல by 2 வந்தது பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ணணும்? முன்னாடி பண்ணியிருக்கேன் அதே தான். த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 டைம்ஸ் C8 H18 வரும். இங்க 2 கட் ஆகும். 9 O2 gives 16 CO2. இங்க 18 H2ன்னு வரும். அவ்வளவுதான். பட் இது பரவாயில்ல, இப்படியே இருக்கட்டும். நீங்க வேணும்னா அப்படி பண்ணிக்கோங்க. கிளியரா? ரெடியா? அப்ப இந்த ஈக்குவேஷன் பசங்களா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஈக்குவேஷன் பாருங்க. Na3PO4. okay, sodium phosphate. Na3PO4. PO4 is a single species. அப்படி எடுத்துக்கோங்க. plus MgCl2, magnesium chloride, gives magnesium Mg3PO4 twice plus NaCl. ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற அந்த போலி ஆட்டோமிக் ஸ்பீஷிஸை முதல்ல பேலன்ஸ் பண்ண போறேன். இங்க எத்தனை PO4 இருக்கு? 2 இருக்கு. இங்க எத்தனை PO4? 1 தான் இருக்கு. ஸோ மேக் இட் 2. ஸோ நான் என்ன பண்ணேன்? முதல்ல PO4 பேலன்ஸ் பண்ணேன். அடுத்தது அந்த மாதிரி வேற யாரும் இல்லை. ஓகே, அப்ப நம்ம அடுத்து ரிமைனிங் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து நம்ம குளோரினை பார்க்கலாம். சார் குளோரின், இங்க 2 குளோரின் இருக்கு. 2 குளோரின், அங்க ஒரே ஒரு குளோரின் தானே இருக்கு. ஸோ ஐ எம் மேக்கிங் இட் 2. சார் நான் குளோரினையும் பேலன்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது சார் இங்க சோடியத்துக்கு கீழே 3, இங்க 2. ஸோ 2 into 3 6 சோடியம். இங்க 6 சோடியம். சார் இங்க 2 தான் இருக்கு. ஓஹோ, அப்போ இங்க 2 தான் இருக்குன்னா இங்க 6 போடணும். 6 சோடியம். சார் நான் சோடியத்தை பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஆனா குளோரின் வந்து பேலன்ஸ் ஆகல. பாருங்க, சோடியத்தை பேலன்ஸ் ஆகும்போது இங்க 6 குளோரின் வருது. 6 குளோரின், இங்க 2 குளோரின் தான் இருக்கு. அப்ப இந்த குளோரினோட நம்பர் 6 மாத்தணும்னா ஐ ஹாவ் டு புட் 3 ஹியர். இப்போ குளோரின் பேலன்ஸ்ட். சார் இப்போ குளோரின் பேலன்ஸ்ட். ஸோ PO4 பேலன்ஸ்டா? 2 PO4. PO4 பேலன்ஸ். குளோரின் 6 குளோரின் பேலன்ஸ்டு. சோடியம் 6 சோடியம் பேலன்ஸ்டு. இனிமே இருக்கிறது யாரு? சார் மெக்னீஷியம் இருக்கு. மெக்னீஷியத்தை பத்தி பேச போறேன். சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 3 மெக்னீஷியம், ரைட் ஹேண்ட் சைடுல சார் 3 மெக்னீஷியம். பேலன்ஸ்ட், எல்லாமே பேலன்ஸ் ஆயிடுச்சு. that's it. கிளியர் ஆகுதுங்களா? பேலன்சிங் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டினும், சிம்பிள் ஆட்டம் இருந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளத்துல இருந்து காம்ப்ளெக்ஸ் போலியாட்டோமிக் ஸ்பீஷீஸ் இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் நான் வந்து கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் போதும். இதில் இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினையும் நீங்கள் தனித்தனியாக எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்கள், தனியாக பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக மட்டும் சொல்யூஷன் பாருங்கள், மேட்ச் பண்ணி தான் பாருங்கள். ரைட்டா? எஸ் பசங்களா? ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர் 10th முடிச்சிருந்தா நீங்கள் இப்போ 11th வர வேண்டியிருக்கும் இல்லை? இல்லாட்டி நீங்கள் இப்போ 10th தான் படிச்சுட்டு இருக்கீங்கன்னாலும் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் சைலத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம்.
11th படிக்கிற பசங்களுக்காக சைலம் கேம்பஸில் ஆஃப்லைன் ப்ரோக்ராமும் இருக்குது, ஆன்லைன் ப்ரோக்ராமும் இருக்குது. பட் இந்த வாட்டி நம்ம ஆஃப்லைன் ப்ரோக்ராமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சைலத்தோட 3 ஹைப்ரிட் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கோயம்புத்தூரில் இருக்குது, ட்ரிச்சியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. ஓகே, கோயம்புத்தூர், ட்ரிச்சி, திருநெல்வேலியில் இந்த 3 இடத்துலையுமே சைலத்தோட ஹைப்ரிட் கேம்பஸ் இருக்காங்க. அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்? நேரில் போய் டியூஷன் அட்டென்ட் பண்ணலாம். என்ட்ரன்ஸ் பேஸ்டு டியூஷன். தட் மீன்ஸ் உங்களோட 11th டாப்பிக்கெல்லாம் வந்து எப்படி படிக்கணும்? 11th டாபிக் நீங்கள் 12th போனாலும் 11th டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, 11th டாப்பிக்கெல்லாம் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 12th நல்ல மார்க் எடுக்க முடியும். 12th முடிச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாம் எழுத போகும்போது 11th and 12th சிலபஸுக்கெல்லாம் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தலா ப்ரோ திஸ் இஸ் அ ஆஃப்லைன் ப்ரோக்ராம் பசங்களா. அது வந்து எப்படின்னா ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த கிளாஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் உடனே அதுக்கெல்லாம் தேவையான அட்மிஷன்லாம் எடுத்துக்கலாம். டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் நீங்கள் 12th படிக்கிற பசங்களாக இருந்தால் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, யூ கேன் ஜாயின் திஸ் தளபதி பேட்ச் பிகாஸ் திஸ் இஸ் பியூர் ஆன்லைன் பேட்ச். ஆன்லைனில் ஆப்பில் கிளாஸஸ் எல்லாம் கொடுப்பாங்க. 11th கிளாஸஸும் அதில் ரிவிஷன் மாதிரி கொடுப்பாங்க. 12th கிளாஸஸ் தான் டீட்டெயிலாக கொடுப்பாங்க. அண்ட் தெர் இஸ் ரிவிஷன் இருக்கும். 12th முடிச்சு உங்களுக்கு கிராஷ் கோர்ஸோட ஃபெசிலிட்டி இதில் இருக்குது. எல்லாமே இன்பில்ட்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் தளபதி பேட்ச் ஃபார் 12th பசங்க. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் 11th பசங்களுக்கு சொன்ன மாதிரியே திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துலையுமே தளபதி பசங்களுக்கு, தட் மீன்ஸ் 12th பசங்களுக்கு ஆஃப்லைன் டியூஷன் ப்ரோக்ராம் இருக்குது. அதுவும் எப்படின்னா ஈவினிங் டைமில் ஸ்கூல் முடிச்சு ஈவினிங் டைமில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தட் இஸ் தளபதி ப்ரோ பசங்களா. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் சைலம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃபார் 11th and 12th பசங்க. ஓகே, அண்ட் 10th படிக்கிற பசங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் நம்ம யூடியூப் சேனல்லே வந்து நம்ம போடுறோம். ஓகே, ஃபுல்லாக போடுவோம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, கிளியரா? ஸோ வேறு உங்களுக்கு என்னென்ன தேவை, உங்களோட ரிக்யர்மெண்ட்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே வித் அஸ். நல்லா படிக்கலாம். போர்டு எக்ஸாம் வேறு இருக்குது இந்த வருஷம். ஸோ சீரியஸாக படிங்க. உங்கள் கூடவே சைலம் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.